இந்த அம்மா அழுதுக இருக்கும்போது தம்பி வந்து கேக்குறான், ஏன்க்கா அழுகுறேன்னு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, நான் ரோட்ல நடந்து வந்துக்க இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணு எனக்கு குழந்தை இல்லாதனால என்னோட கணவனுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு தப்பா பேசினான்னு சொல்றாங்க. இதை கேட்ட இந்த பையன் அவளுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லி திட்டும் போது அந்த இடத்துல கணவன் வந்துடுறாரு. வந்தவர் சொல்றாரு, எதுக்காக ரெண்டு பேரும் அழுதுக்கு இருக்கீங்கன்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, தலைவலி, அதனாலதான் அழுகுறேன், நீங்க போங்கன்னு. அதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு குழந்தை இல்லாதனால மாமாவை தான் தப்பா பேசுறாங்க, அதனால அவருக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு சொல்லும் போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் வெளியில இருந்து கேட்டுக்க இருக்காரு. அதுக்கப்புறமா உள்ள வந்த கணவன் சொல்றாரு, நமக்கு குழந்தை இல்லாதனால நீ கவலைப்படுறிய, அப்ப இவன் யாரு, இவனை நம்ம பையன் மாதிரி தான் பாக்குறேன்னு சொல்லும் போது இதை கேட்ட இந்த பையனும் அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த அம்மா ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது கணவன் தோசை சுட்டுக்கு இருக்காரு. அந்த நேரம் யாரோ வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அவரோட ஆபீஸ்ல இருந்த ஒரு பையன் தான். அந்த பையன் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு, வீட்டு வேலை எல்லாம் நீங்க தான் செய்வீங்களா, சமையல் வேலைகளை அவங்க பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லும் போது கணவன் சொல்றாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான்ப்பா வீட்டு வேலை எல்லாம் நான் பாக்குறேன்னு. இப்படியே சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு நாள் இந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றாரு, ஒரு நல்ல விஷயம், உங்க மனைவி பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட கணவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது வளகாப்பு பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது மனைவி வந்து சொல்றாங்க, வளகாப்பு பண்ண போறீங்களா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாருக்குமே ஏன் சொல்லலன்னு சொல்லும்போது கணவன் சொல்றாரு, அவங்கள்ட்ட சொன்னா ஏதாவது குறை சொல்லுவாங்க, அதனால நம்ம யாரையும் கூப்பிட வேணா, நீ உட்காருமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு வந்து வளகாப்பு பண்றாங்க. இப்படியே 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பையன் வந்து அக்கா கிட்ட சொல்றான், உனக்கு ஆம்பளை பையன் பிடிக்குமா பொம்பளை புள்ள பிடிக்குமான்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு பொண்ணு பிறந்தா உங்க மாமாவோட இறந்து போன அம்மாவே வந்து பிறக்கிற மாதிரி இருக்கும்பா, அதனால எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட கணவன் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மாக்கு பிரசவ வலி வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா டாக்டரும் பிரசவம் பார்த்துட்டு வெளியில வந்து சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, குழந்தைய மட்டும் தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சு, அந்த அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பையன் வந்து கதறி அழுகிறான். அதுக்கப்புறமா கணவன் டாக்டர் போய் சொல்றாரு, குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடியும், என்னோட மனைவியை காப்பாற்ற முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா குழந்தைய கழிச்சிட்டு என்னோட மனைவியை நான் காப்பாத்தி இருப்பேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லும்போது டாக்டர் சொல்றாரு, இதே தான் உங்க மனைவி கிட்டே நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஆனா உங்க 2 பேரையும் வெளியில அனுப்பிட்டு குழந்தைய மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க, நான் இறந்தாலும் பரவாயில்ல, என் கணவனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டவன கணவனும் தம்பியும் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க.